வணக்கம். இன்னைக்கு கிட்டு சமையல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ருசியான கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து கடைசியாக அதில் வெந்தயத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி சின்னதாக நறுக்கி அதுவும் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு இதுவும் நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அடுத்தது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து அது தண்ணியில் ஊற போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போது கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ கருத்து போகாமல் இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவைக்கு உப்பும் போட்டு நல்லா வேக விடணும். இது வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதில் விடணும். புளி தண்ணியும் விட்டு மூடி வச்சு திருப்பி நல்லா வேக விடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கறித்தூள் இருக்குன்னா கறி மசாலா தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாய் தூளும் சேர்த்து கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியும் விட்டு மூடி வச்சு நல்லா வற்ற விடணும். நல்லா வற்றினதும் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த காரக்குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்.